வினாத்தாள் கசிவை தடுப்பதற்கான கடுமையான திருத்தங்களை வரும் திங்கட்கிழமை மக்களவையில் மத்திய அரசு அறிமுகப்படுத்த உள்ளது. வினாத்தாள் கசிவு தேர்வு முறைகேடுகளுக்கு 5 முதல் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை என்றும் 50 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மனதின் குரல் நிகழ்ச்சி மூலம் இன்று நாட்டு மக்களிடம் பிரதமர் மோடி உரையாற்றுகிறார். வழக்கமாக நாட்டின் சமூக முன்னேற்றம், கலாச்சாரம் குறித்து பிரதமர் மோடி பேசும் நிலையில் இம்முறை நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம், இளைஞர்கள் போராட்டம் உள்ளிட்டவை பற்றி பேச வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி போராட்டத்திற்கு அடிபணிந்து மத்திய கல்வி அமைச்சர் பொறுப்பிலிருந்து தர்மேந்திர பிரதான் விலகினார். தர்மேந்திர பிரதான் விலக வலியுறுத்தி டெல்லியில் போராட்டம் நடைபெற்ற நிலையில் தனது ராஜினாமா கடிதத்தை தர்மேந்திர பிரதான் பிரதமர் மோடிக்கு அனுப்பி வைத்தார். நீட் வினாத்தாள் கசிவுக்கு முதல் நாளில் இருந்தே பொறுப்பு ஏற்பதாக தர்மேந்திர பிரதான் அறிவித்துள்ளார். இளைஞர்கள் குழப்பமான சூழலில் சிக்குவதை தவிர்க்க மத்திய கல்வி அமைச்சர் பொறுப்பிலிருந்து விலகியதாக தெரிவித்துள்ளார். இளைஞர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பதாகவும் தனது ராஜினாமா கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். தலைநகர் டெல்லியிலும் தமிழ்நாடு உள்பட பல்வேறு மாநிலங்களிலும் நீடித்த போராட்டங்களை அடுத்து தர்மேந்திர பிரதான் பதவியிலிருந்து தானே விலகினார். 12 ஆண்டு கால பிரதமர் மோடி ஆட்சியில் மாணவர் போராட்டத்தால் பதவி விலகிய முதல் பாஜக மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தான். மத்திய கல்வி அமைச்சர் பொறுப்பிலிருந்து தர்மேந்திர பிரதான் விலகியதை தொடர்ந்து புதிய கல்வி அமைச்சராக பிரகலாத் ஜோஷி நியமிக்கப்பட்டுள்ளார். உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சராக உள்ள பிரகலாத் ஜோஷிக்கு கூடுதல் பொறுப்பாக கல்வித்துறை வழங்கப்பட்டுள்ளது. தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்த நிலையில் தலைநகர் டெல்லியில் பிரதமர் மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டனர். மாணவர்கள் போராட்டம் வெற்றியடைந்துள்ள நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து இருவரும் ஆலோசனையில் ஈடுபட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாஜகவினரை பொறுத்தவரை எந்த ஒரு பதவியை விட நாடும் நமது இளைஞர்களும் மாணவர்களுமே மிக முக்கியமானவர்கள் என்றும் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தனது பதவியை ராஜினாமா செய்திருப்பது இந்த உன்னத கொள்கைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு எனவும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா புகழாரம் சூட்டியிருக்கிறார். பிரதமர் தன் மீது நம்பிக்கை வைத்து இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொறுப்பை தன்னிடம் ஒப்படைத்துள்ளதாக கல்வி அமைச்சகத்தின் கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டது குறித்து மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி கருத்து தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடியின் வழிகாட்டுதல் மற்றும் தலைமையின் கீழ் இந்த துறையில் பணியாற்ற உள்ளதாக பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். பிரதான் பதவி விலகியதை தொடர்ந்து மத்திய அமைச்சர் நிதின் கட்கரிக்கு எதிராகவும் இணையத்தில் எதிர்ப்பு எழுந்துள்ளது. பெட்ரோலில் எத்தனால் கலப்பு திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள இளைஞர்கள் அவரும் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் அல்லது எத்தனால் கலப்பு திட்டத்தை கைவிட வேண்டும் என்ற கருத்துகள் மற்றும் மீம்ஸ்கள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களின் கோரிக்கைகளை உடனடியாக மத்திய அரசு நிறைவேற்ற வேண்டும் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் கல்வி முறையை முற்றிலுமாக சீரமைக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். அச்சமின்றி போராடினால் வெற்றி நிச்சயம் என்பதற்கு தர்மேந்திர பிரதான் பதவி விலகல் உதாரணம் என சிஜேபி நிறுவனர் அபிஜித் தீப்கே கூறியுள்ளார். அரசின் அழுத்தத்திற்கு அடிபணியாமல் போராடினால் யாரையும் ராஜினாமா செய்ய வைக்க முடியும் என்றும் அபிஜித் தீப்கே தெரிவித்துள்ளார். கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி முன்வைத்த 3 கோரிக்கைகளையும் மத்திய அரசு ஏற்றுள்ளதாக சிஜேபி செய்தி தொடர்பாளர் அசுதோஷ் ரங்கா தெரிவித்துள்ளார். டெல்லியில் மத்திய அமைச்சர்களுடனான பேச்சுவார்த்தைக்கு பின்னர் கோரிக்கைகள் ஏற்கப்பட்டதாக கூறினார். கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினருடன் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை 4 வாரங்களுக்கு பின் நடைபெறும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. சிஜேபியின் 3 கோரிக்கைகளுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் கல்வித்துறையில் சீர்திருத்தங்கள் குறித்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. போராட்டம் வெற்றியடைந்ததை அடுத்து நாட்டின் பல்வேறு நகரங்களில் மாணவர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். தர்மேந்திர பிரதான் பதவி விலகல் உள்ளிட்ட கோரிக்கைகளுக்கு மத்திய அரசு செவி சாய்த்த நிலையில் டெல்லி, சண்டிகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மாணவர்கள் ஆடியும் பாடியும் தேசிய கொடிகளை ஏந்தியும் முழக்கங்களை எழுப்பி உற்சாகமடைந்தனர்.
தலைநகர் டெல்லியில் அனைத்து மெட்ரோ ரயில் நிலையங்களையும் திறப்பதாக மெட்ரோ நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. தர்மேந்திர பிரதான் மத்திய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ததைத் தொடர்ந்து ஜந்தர் மந்தரில் நடைபெற்ற கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. இதனால் தலைநகரில் இயல்பு நிலை திரும்பி வருவதால் மெட்ரோ ரயில் சேவைகளும் வழக்கம் போல செயல்பட தொடங்கியுள்ளது. கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் கோரிக்கைகளை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டதைத் தொடர்ந்து டெல்லி ஜந்தர் மந்தரில் அமைக்கப்பட்டிருந்த போராட்ட பந்தல் அகற்றப்பட்டது. மேலும் போராட்டம் நடைபெற்ற இடத்தில் இருந்த குப்பைகளை தன்னார்வலர்கள், இளைஞர்கள், மாணவர்கள் என அனைவரும் ஒன்றிணைந்து சுத்தம் செய்தனர். இது தொடர்பான காட்சி வெளியாக இருக்கிறது. கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி நிறுவனர் அபிஜித் திப்கேயின் பெற்றோர் மாணவர்கள் போராட்டம் வெற்றியடைந்தது குறித்து நெகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். தனது மகனை நினைத்து பெருமைப்படுவதாகவும் நீண்ட நாட்கள் கழித்து அவரை சந்திக்கப் போவதாகவும் அபிஜித் திப்கேவின் தாயார் கண்ணீர் மல்க பேசியிருக்கிறார். தனது மகனுக்காக ஆரத்தி எடுக்க வேண்டும் என்றும் அபிஜித் திப்கேவின் தாயார் தெரிவித்திருக்கிறார். டெல்லியில் நடைபெற்ற போராட்டங்கள் குறித்து தங்களுக்கு தெரியும் என ஐநா கூறியுள்ளது. அமைதியான முறையில் போராட விரும்புவோர் துன்புறுத்தல், கைது போன்ற அச்சமின்றி அவர்கள் அனுமதிக்கப்படுவது முக்கியம் என்றும் அந்த உரிமைகள் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்வது பாதுகாப்பு படையினரின் கடமை என்றும் ஐநா பொதுச் செயலாளரின் செய்தி தொடர்பாளர் ஸ்டீஃபன் தெரிவித்திருக்கிறார். மக்கள் போராட்டங்களின் போது பெல்லட் துப்பாக்கி போன்ற ஆயுதங்களை பயன்படுத்த வேண்டாம் என போலீசாருக்கு அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. மக்கள் மீது அதிகப்படியான பலத்தை பயன்படுத்துவதை தவிர்க்கவும், படையின் உணர்திறன் மிக்க காவல் என்ற கொள்கையை கண்டிப்பாக கடைபிடிக்கவும் பணியாளர்களுக்கு விரைவு அதிரடிப்படை இன்ஸ்பெக்டர் ஜெனரல் சீமா துண்டியா உத்தரவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகியதை அடுத்து சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்தில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் மற்றும் இந்திய மாணவர் சங்கத்தினர் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். பட்டாசுகள் வெடித்தும் மேளதாளங்கள் முழங்க SFI மற்றும் DYFI அமைப்புகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் வெற்றி பேரணி நடத்தினர். சென்னை டி நகரில் உள்ள கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் நடைபெற்று வந்த நீட் எதிர்ப்பு போராட்டத்தில் திடீரென வாக்குவாதம் வெடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தர்மேந்திர பிரதானின் ராஜினாமா அறிவிப்பை தொடர்ந்து போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக அறிவித்ததற்கு ஒரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்ததோடு நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் வரை போராட்டத்தை கைவிட மாட்டோம் எனவும் ஆவேசமடைந்தனர். நீட் தேர்வுக்கு எதிராக மாணவர்கள் முன்னெடுத்த ஜனநாயகத்தின் முதல் வெற்றி என்று திமுக MP கனிமொழி தெரிவித்திருக்கிறார். லட்சக்கணக்கான மாணவர்களின் கனவுகளை சிதைத்த இந்த நெருக்கடிக்கு மத்திய பாஜக அரசு இனி முழு பொறுப்பேற்க வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறார். ஆகஸ்ட் 3ஆம் தேதி கர்நாடக முதலமைச்சர் DK சிவகுமாரை தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் சந்தித்து பல்வேறு விவகாரங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதாக தகவல் வெளியாகியுள்ளது. 14 ஆண்டுகளாக நீடிக்கும் காவிரி நதிநீர் பிரச்சினை, மேகதாது அணை உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து இருதரப்பு பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காவிரி நீருக்காக கர்நாடக அரசுடன் பேச்சுவார்த்தை எனும் சதிவலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் சிக்கக்கூடாது என திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான MK ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். பல்லாண்டுகள் சட்டப்பூர்வமாக போராடி பெற்ற உரிமைகளை சிதைப்பதாகவே பேச்சுவார்த்தை முயற்சிகள் அமையும் என்றும் அது நீதிமன்றத்தில் பின்னடைவை ஏற்படுத்திவிடும் என்றும் MK ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வேளாண்மை சட்டங்கள் ரத்து செய்யப்பட்டதைப் போலவே நீட் தேர்வும் ஒழிக்கப்படுவதை தாங்கள் உறுதி செய்வோம் என திமுக தலைவர் MK ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவரது எக்ஸ் பக்கத்தில் நீட் தேர்வுக்கு எதிராக போராடி வெற்றியை சாத்தியமாக்கிய இளைஞர்களுக்கு வாழ்த்துகள் என்று தெரிவித்திருக்கிறார். மேகதாது அணை மற்றும் காவிரி பிரச்சினை தொடர்பாக விவாதிக்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என தமிழக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தி இருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் கர்நாடக முதலமைச்சரோடு பேசுவதை விட சட்ட நிபுணர்களோடு கலந்தாலோசித்து முடிவெடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார். இந்தியாவில் கருத்து சுதந்திரத்தின் கழுத்தை நெரிக்க RSS பாஜக முயற்சி செய்வதாக CPI மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்திருக்கிறார். குடியரசுத் தலைவர் உள்ளிட்ட அனைவரையும் கேள்வி கேட்கும் உரிமை மக்களுக்கு இருப்பதாக கூறிய அவர், போராட்டங்கள் மூலமே ஜனநாயகம் வலுப்பெறும் என்றும் மாணவர்களின் போராட்டங்களை தவறாக சித்தரிக்கும் போக்கு இருப்பதாகவும் அவர் விமர்சித்திருக்கிறார்.
மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் ராஜினாமா வரவேற்கத்தக்கது என்றாலும் அதுவே நீட் பிரச்சினைக்கு தீர்வாகாது என சட்டத்துறை அமைச்சர் CTR நிர்மல்குமார் தெரிவித்திருக்கிறார். நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்து கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்பதே தவேகாவின் நிலைப்பாடு என்று கூறினார். எதை வைத்து அரசியல் செய்வது என தெரியாமல் பழனி முருகன் கோவில் இடத்தை வைத்துக் கொண்டு அரசியல் செய்வதாக அமைச்சர் ரமேஷ் கூறியிருக்கிறார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முறைகேடு பத்திரப்பதிவு வழக்குக்கு பின்னர் தான் பழனியில் 100 கோடி ரூபாய் மதிப்புடைய நிலம் இருக்கிறது என்பதே தனக்கு தெரியும் என்றார். அரசியல் நோக்கத்திற்காக தன் மீதும் தவேகா அரசின் மீதும் அவதூறுகளை பரப்புவதாக குற்றம் சாட்டினார். எதிர்க்கட்சியினரின் மிரட்டலுக்கு அஞ்சாமல் மக்கள் பணியை நேர்மையாக செய்ய வேண்டும் என ஊராட்சி செயலாளர்கள் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர்களுக்கு பால்வளத்துறை அமைச்சர் விஜயலட்சுமி அறிவுரை வழங்கினார். ஊராட்சி மன்ற தலைவர்களோ அல்லது கவுன்சிலர்களோ மிரட்டினால் தம்மிடம் புகார் தெரிவிக்கலாம் என்று அவர் லஞ்சம் வாங்காமல் பணியாற்ற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். வேளாண் துறை அமைச்சர் வினோத்துடன் தமக்கு எந்த கருத்து மோதலும் இல்லை என சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் ஷாஜகான் தெரிவித்திருக்கிறார். விவசாயத்திற்கான தனி நிதிநிலை அறிக்கை தொடர்பான காணொலி சந்திப்பு இருந்த காரணத்தால் வேப்பத்தூர் பேரூராட்சி அலுவலக கட்டட திறப்பு விழாவில் கலந்து கொள்ள முடியாதது பற்றி அமைச்சர் வினோத் தம்மிடம் விளக்கமளித்ததாக அவர் கூறினார். நீட் முறைகேடுக்கு பொறுப்பேற்று தர்மேந்திர பிரதான் பதவி விலகுவது மட்டும் போதாது, பிரதமர் மோடி பதவி விலக வேண்டும் என்று அமைச்சர் வன்னியரசு வலியுறுத்தியிருக்கிறார். விழுப்புரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், விசிகாவை பொறுத்தவரை இந்தியா முழுவதும் நீட் ஒழிக்கப்பட வேண்டும் எனவும் நீட் கல்வி தலித், பழங்குடி, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிரானது என்றார். புதுக்கோட்டை மாவட்டம் சேந்தமங்கலத்தில் 300க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்களை அமைச்சர் முகமது பர்வேஸ் வழங்கினார். 60 ஆண்டு கால கோரிக்கை நிறைவேறியுள்ளதாக கூறியவர், மாவட்டம் முழுவதும் வீட்டுமனை பட்டா வழங்கும் பணிகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். அமைச்சரை வரவேற்க அழைத்து வந்த ஜல்லிக்கட்டு காளைகள் வெடிச்சத்தத்தில் மிரண்டு ஓடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அமைச்சர் ஷாஜகான் பெயர் முதலில் இடம்பெற்றதால் நிகழ்ச்சியில் பங்கேற்கவில்லை என்ற சர்ச்சைக்கு அமைச்சர் வினோத் பதிலளித்தார். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சிறுபான்மையினர் துறை அமைச்சர் ஷாஜகான் சீனியர் என்பதால் அவருடைய பெயர் பேனர் மற்றும் கல்வெட்டுகளின் மேலே பொறிக்கப்பட்டிருந்தது என விளக்கம் அளித்தார். நீட் தேர்வு குளறுபடிகளுக்கு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மட்டுமல்ல, பிரதமர் மோடியும் பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் தெரிவித்திருக்கிறார். 2016 முதல் நீட் தேர்வை தாங்கள் எதிர்த்து வருவதாக கூறிய அவர், தமிழ்நாடு அரசு நீட் தேர்வுக்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருவதாக தெரிவித்திருக்கிறார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் மக்கள் குறைகளை உடனுக்குடன் தீர்க்கும் வகையில் விஜயம் என்ற புதிய மொபைல் செயலி அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த நிகழ்ச்சியில் சமூக நலத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரியின் வாழ்க்கை போராட்டத்தை விளக்கும் வீடியோ திரையிடப்பட்ட போது அதை மக்களுடன் அமர்ந்து பார்த்த அவர் உணர்ச்சி வசப்பட்டு கண்ணீர் சிந்தினார். கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் தமிழ்நாடு முழுவதும் 346 புகார்களில் உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டு 28 குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை தெரிவித்துள்ளது. காணாமல் போன 6 பெண்கள் மற்றும் 14 குழந்தைகள் கண்டறியப்பட்டு குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டையில் நீட் தேர்வு ரத்து கோரி நடைபெற்ற காத்திருப்பு போராட்டத்தில் மாணவர் அமைப்பினர் கொட்டும் மழையிலும் சிலம்பம் சுற்றி நடனமாடி போராட்டத்தை நிறைவு செய்தனர். மத்திய கல்வி அமைச்சர் பதவி விலகிய தகவலை கேட்டு மகிழ்ச்சியடைந்த மாணவர்கள் நீட் தேர்வை நிரந்தரமாக ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். மனிதனின் வாழ்க்கையில் பிறப்பு முதல் இறப்பு வரை அனைத்திலும் அரசாங்கம் முக்கிய பங்கு வகிப்பதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்திருக்கிறார். தேர்தலில் மட்டுமே தோல்வி கண்டிருப்பதாகவும் கொள்கை மற்றும் கோட்பாடுகளில் என்றும் வெற்றி பெற்றிருப்பதாகவும் கூறிய அவர், மக்கள் மீது அன்பு கொண்டவர்கள் இன்று ஒரே மேடையில் ஒருங்கிணைந்துள்ளதாக சீமான் தெரிவித்திருக்கிறார். காங்கிரசுடன் எந்தவித கோபதாபமோ மோதலோ கிடையாது என தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்திருக்கிறார். தாங்களும் தமிழ் மாநில காங்கிரஸ் என்றுதான் பெயர் வைத்திருக்கிறோம் என்றும், காங்கிரஸ் கட்சிக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கும் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியே குறிக்கோள் என்றும் தெரிவித்திருக்கிறார்.
தவிக எம்எல்ஏவிடம் பேரம் பேசிய வழக்கு தொடர்பாக திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் நிபந்தனை ஜாமீன் கையெழுத்திட்ட செந்தில் பாலாஜி அவரது சகோதரர் அசோக்குமாரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இந்த விவகாரத்திற்கு மூளையாக செயல்பட்டதாக கருதப்படும் நரேஷ் என்பவரை காவலில் எடுத்து விசாரணை நடத்திய நிலையில் செந்தில் பாலாஜி அசோக்குமாரிடமும் விசாரணை நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. தலித் அமைச்சர்கள் சமூக மேம்பாட்டிற்காக பாடுபடவில்லை என இயக்குனர் ப. ரஞ்சித் கூறிய குற்றச்சாட்டு குறித்த கேள்விக்கு ரஞ்சித்துக்கு பதில் கூறுவதை விட அவரது நம்பிக்கைக்கு ஏற்ப செயல்படுத்தி காட்டுவதே தங்களது பணி என்று அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்தார். முதலமைச்சர் விஜய் கர்நாடகா செல்வது குறித்து இதுவரை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகவில்லை என்றும் அவர் கூறினார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் சட்டமன்ற தொகுதிக்கு 3 நாள் சுற்றுப்பயணமாக சென்றிருக்கும் தேமுதிக பொதுச் செயலாளரும் விருத்தாச்சலம் சட்டமன்ற உறுப்பினருமான பிரேமலதா தொகுதி மக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்து மனுக்களை பெற்றார். அப்போது அடிப்படை வசதிகளான சாலை, குடிநீர் உள்ளிட்ட வசதிகளை செய்து தர வேண்டும் என்ற கோரிக்கைகளை அப்பகுதி மக்கள் முன்வைத்தனர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே புறா பிடித்து தருவதாக கூறி அழைத்து சென்று 2 பள்ளி சிறுவர்களை கிணற்றில் தள்ளி கொலை செய்த இளைஞரை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். பாலாஜி என்ற இளைஞரை கைது செய்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் கொலைக்கான காரணம் குறித்தும் இதில் வேறு நபர்கள் யாருக்கும் தொடர்பு உள்ளதா என விசாரித்து வருகின்றனர். நீட் எதிர்ப்பு போராட்டம் என்பது வெளிநாட்டு சதி என நடிகரும் பாஜக பொதுக்குழு உறுப்பினருமான சரத்குமார் தெரிவித்திருக்கிறார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நீட் தேர்வு இருக்கக்கூடாது என சொல்வது நியாயமில்லை என்றும் வெளிநாட்டு சதிக்கு மாணவர்கள் உட்பட்டு செல்லக்கூடாது என்றும் கூறினார். சென்னையில் ஜொமேட்டோ பெண் ஊழியரிடம் நடு ரோட்டில் அத்துமீறிய நபர் மீது போலீசார் நடவடிக்கை எடுக்காமல் அலைக்கழித்து வருவதாக பாதிக்கப்பட்ட பெண் வேதனை தெரிவித்திருக்கிறார். இந்த விவகாரம் தொடர்பாக திருவொற்றியூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் கடந்த 3 நாட்களாக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். சேலம் அருகே ரோந்து பணியில் இருந்த 2 போலீசார் பைக்கை திருடி சென்றதோடு சிசிடிவி காட்சி ஆதாரத்துடன் உரிமையாளர் கேட்டபோது விழிப்புணர்வுக்காகத்தான் எடுத்தோம் என மழுப்பலாக பதிலளித்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. முன்னதாக இதுகுறித்து அம்மாப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் முறையாக பதிலளிக்கவில்லை என கூறப்படுகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே 4 வழிச்சாலையின் நடுவே மதுபோதையில் படுத்து ரகளையில் ஈடுபட்ட இளைஞரால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. சாலையின் நடுவே இரும்பு கேட் மற்றும் கற்களை போட்டு ரகளையில் ஈடுபட்ட நிலையில் அப்பகுதி மக்கள் தர்ம அடி கொடுத்து அப்புறப்படுத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே யானை தந்தம் கடத்தி வந்த 6 பேரை கைது செய்த வனத்துறையினர் 2 யானை தந்தங்கள், 7 செல்போன்கள், 2 சக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர். ரகசிய தகவலின் பேரில் சந்தேகத்தின் பேரில் கும்பலாக நின்று கொண்டிருந்தவர்களிடம் சோதனையிட்டதில் தந்தம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. புதுச்சேரி கடலில் மதுபோதையில் தத்தளித்த சுற்றுலா பயணியை காவல்துறையினர் மற்றும் கடலோர காவல் படையினர் பத்திரமாக மீட்டனர். சென்னையைச் சேர்ந்த 2 புதுச்சேரிக்கு சென்ற நிலையில் அதில் ஒருவர் மதுபோதையில் தடையை மீறி கடலில் குளிக்கும் போது ராஜதலையில் சிக்கி தத்தளித்துள்ளார். நியூஸ் தமிழ் செய்தி எதிரொலியாக ராமநாதபுரம் மாவட்டம் ரெகுநாதபுரம் அருகே சட்டவிரோதமாக மணல் அள்ளப்பட்ட வண்ணானூரணி பகுதியில் கனிமவள மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்பகுதியில் வண்டல் மண் எடுக்க அனுமதி பெற்று கட்டுமான மண்ணை சட்டவிரோதமாக அள்ளுவதாக ஆதாரத்துடன் செய்தி வெளியிடப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே 2 சக்கர வாகனத்தில் வந்த அடையாளம் தெரியாத நபர் ஜவுளி கடைக்குள் புகுந்து உரிமையாளரை அரிவாளால் தாக்கிவிட்டு தப்பியோடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடை உரிமையாளர் ஆசிப் கடையில் இருந்தபோது துணி வாங்குவது போல் வந்த நபர் கண்ணிமைக்கும் நேரத்தில் தாக்குதலில் ஈடுபட்டார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் மாநில அளவிலான 13 வயதுக்கு உட்பட்டோருக்கான பேட்மிண்டன் தரவரிசை போட்டிகள் தொடங்கின. 6 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 600க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றுள்ளனர். ஒற்றையர் மற்றும் இரட்டையர் பிரிவுகளில் நாக் அவுட் முறையில் போட்டிகள் நடைபெறுகின்றன. கன்னியாகுமரி மாவட்டத்தில் சாலை விதிகளை மீறி அதிக வெளிச்சமுள்ள LED விளக்குகள், ஏர் ஹாரன் மற்றும் மாற்றியமைக்கப்பட்ட சைலன்சர்கள் பொருந்திய 2 சக்கர வாகனங்கள் மீது போக்குவரத்து போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டனர். அதில் 288 வாகனங்கள் மீது நடவடிக்கை எடுத்த போலீசார் விதிமீறிய உபகரணங்களை அகற்றினர். சாலை விபத்துகளை தடுக்க இந்த நடவடிக்கைகள் தொடரும் என்று போலீசார் தெரிவித்தனர்.
சென்னை தாம்பரம் நேஷனல் திரையரங்கில் படம் பார்க்க வந்த முதியவரை இளம்பெண் ஒருவர் தாக்கியதாக கூறப்படும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜனநாயகன் திரைப்படம் பார்க்க வந்த பெண்ணின் காரை நிறுத்துவது தொடர்பாக ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றியதில் முதியவரை அப்பெண் தாக்கியதாக கூறப்படுகிறது. சென்னையில் அரசு உதவித்தொகை கிடைக்கும் என்ற போலி அழைப்பை நம்பி QR கோடை ஸ்கேன் செய்த பெண் ஒருவர் தமது வங்கிக் கணக்கில் இருந்து 1,21,000 இணைய மோசடியில் இழந்துள்ளார். கொடுங்கையூர் பகுதியைச் சேர்ந்த முத்துக்காமாட்சி என்பவரிடம் செல்போனில் தொடர்ந்து பேசிய இணைய மோசடி கும்பல் அப்பெண்ணை ஏமாற்றியுள்ளது. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே பர்கூர் மலையில் தாழ்வாக செல்லும் மின்கம்பியால் விவசாயிகள் மற்றும் மலைவாழ் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். விவசாய நிலத்தின் வழியாக செல்லும் மின்கம்பி, டிராக்டர் உள்ளிட்ட வாகனங்கள் சிக்கி ஆபத்து ஏற்படும் நிலையில் உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் யானைகளுக்கும் ஆபத்தை ஏற்படுத்தும் அபாயம் இருப்பதால் மின்கம்பியை சீரமைக்க மலைவாழ் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே மூதாட்டியிடம் 3 சவரன் தாலி செயினை பறித்ததாக தம்பதி கைது செய்யப்பட்டனர். சுங்குவார் சத்திரம் அடுத்த சித்தூர் பகுதியில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த 70 வயது லீலாவிடம் மர்ம நபர்கள் நகையை பறித்து சென்றனர். போலீஸ் விசாரணையில் பாஸ்கர் மற்றும் அவரது மனைவி கஸ்தூரிக்கு தொடர்பு இருப்பது தெரியவந்ததை அடுத்து அந்த இருவரும் பிடிபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் அரசு பள்ளி அருகே செயல்பட்டு வரும் 2 டாஸ்மாக் கடைகளை அகற்றக் கோரி பொதுமக்கள் மற்றும் பெற்றோர் மாவட்ட ஆட்சியரிடம் வாகனத்தை மறித்து மனு அளித்தனர். கடைகளை விரைவில் இடமாற்றம் செய்ய நடவடிக்கை எடுப்பதாக ஆட்சியர் உறுதியளித்ததை தொடர்ந்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். மயிலாடுதுறை அருகே சேந்தங்குடி பகுதியில் மளிகை கடை பூட்டை உடைத்து 90,000 ரூபாய் ரொக்கப்பணத்தை மர்ம நபர்கள் திருடிச் சென்றுள்ளனர். மரகதம் என்பவருக்கு சொந்தமான மளிகை கடையில் கைவரிசை காட்டியவர்கள் அருகில் சந்திரகுமாருக்கு சொந்தமான பேட்டரி கடையிலும் பூட்டை உடைக்க முயற்சி செய்ததுடன் CCTV கேமராவை திருப்பி வைத்து சென்றுள்ளனர். தருமபுரி மாவட்டம் பஞ்சப்பள்ளி அருகே புதுப்பேட்டை பேருந்து நிறுத்த நிழற்கூடம் பல ஆண்டுகளாக பராமரிப்பின்றி சிதிலமடைந்திருப்பதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இரவு நேரங்களில் சமூக விரோத செயல்கள் நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கும் நிலையில் நிழற்கூடத்தை சீரமைத்து பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை அருகே இலவச வீட்டுமனை பட்டாக்களை முறைகேடாக உறவினர்கள் பெயரில் மாற்றியதாக எழுந்த புகாரில் கிராம உதவியாளர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். மணக்குடி கிராம அலுவலக உதவியாளரான தென்னவன் என்பவர் மீதான குற்றச்சாட்டு உண்மை என தெரியவந்ததை தொடர்ந்து திருவாடனை வட்டாட்சியர் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் போலீசார் நடத்திய வாகன சோதனையின் போது 22 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. அனந்தபுரம் பைபாஸ் பகுதியைச் சேர்ந்த வசந்த் சரண் என்பவரிடமிருந்து விற்பனைக்காக பொட்டலம் போட்டு மூட்டையில் பதுக்கி வைத்திருந்ததாக 10 லட்சம் ரூபாய் மதிப்புடைய கஞ்சாவை கைப்பற்றி போலீசார் விசாரித்து வருகின்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே பொதுப்பாதை ஆக்கிரமிப்பால் மயானத்திற்கு உடலை எடுத்துச் செல்ல முடியாமல் உறவினர்கள் அவதியடைந்தனர். மேக்கலார்பட்டி கிராமத்தில் உள்ள பொதுப்பாதையை அங்குள்ள சிலர் ஆக்கிரமித்து கொட்டகை அமைத்துள்ளனர். தகவல் அறிந்து வந்த வருவாய்த்துறையினர் தற்காலிகமாக ஆக்கிரமிப்பை அகற்றி இறுதிச் சடங்கு நடைபெற வழிவகை செய்தனர். திருப்பத்தூர் மாவட்ட கபடி போட்டியில் முறைகேடு நடைபெற்றதாக வீரர்கள் குற்றம் சாட்டினர். மாவட்ட கபடி சங்க செயலாளரான மதன் என்பவர் போலியாக 230 அணிகளை பதிவு செய்து தன்னுடன் தொடர்புடைய வீரர்களுக்கு முன்னுரிமை அளித்ததாகவும் இதனால் உண்மையான வீரர்கள் பாதிக்கப்பட்டதாகவும் கூறி போட்டியை நிறுத்தினர். கட்டட வேலையாட்களை எல்லாம் அழைத்து வந்து விளையாட வைத்ததாக புகார் கூறினர். டெல்லி மாணவர் போராட்டத்தின் போது பாகிஸ்தானைச் சேர்ந்த 400 பேர் போலி செய்திகளை பரப்பியதாக காவல்துறை தகவல் தெரிவித்துள்ளது. AI மற்றும் டீப் ஃபேக் வீடியோக்கள் மூலம் தவறான தகவல் பரப்பப்பட்டதாகவும் இணையத்தின் வழியாக போலி செய்திகளை பரப்பியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல்துறை அறிவித்துள்ளது. சட்டப்பேரவை மற்றும் மக்களவைத் தேர்தல்களில் போட்டியிடுவதற்கான குறைந்தபட்ச வயதை 25 இருந்து 21 குறைக்க மத்திய அரசை வலியுறுத்தும் தீர்மானத்தை நிறைவேற்ற ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தெலங்கானா சட்டப்பேரவை மற்றும் மேலவையில் சிறப்பு கூட்டம் கூட்ட உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அறிவித்திருக்கிறார். பகல்காம் வழித்தடத்திலான அமர்நாத் யாத்திரை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக காஷ்மீர் அதிகாரிகள் தெரிவித்தனர். சமீபத்திய மழையின் காரணமாக பகல்காம் வழியில் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக காஷ்மீர் கோட்ட ஆணையர் தெரிவித்தார். யாத்திரை தடையின்றி தொடர்வதை உறுதி செய்வதற்காக பக்தர்களுக்கு பால்டால் பாதையில் முழுமையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது.
குஜராத்தில் கனமழைக்கு கடந்த 2 நாட்களில் 35 பேர் பலியான நிலையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றன. மிக மோசமாக பாதிக்கப்பட்ட நவ்சாரி, வல்சாத் மாவட்டங்களில் மட்டும் 29 பேர் பலியாகியுள்ளனர். தமது 3வது முறை அதிபர் பதவிக்காலம் இன்னும் சிறப்பாக இருக்கும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் பேசியுள்ளது நகைச்சுவையாக அமைந்துள்ளது. தற்போதுள்ள 2வது முறை பதவிக்காலம் சிறப்பாக அமைந்துள்ளதாக தெரிவித்தார். அமெரிக்காவில் 2 முறைக்கு மேல் ஒருவர் அதிபராக பதவி வகிக்க முடியாது என்ற சூழலில் டிரம்பின் இந்த பேச்சுக்கு நெட்டிசன்கள் நகைச்சுவையாக கமெண்ட் செய்து வருகின்றனர். H1B விசாவுக்கு சுமார் 96 லட்சம் கட்டணம் வசூலித்து செயல்படுவது தொடர்பான திட்டத்தை அமெரிக்க மேல்முறையீட்டு நீதிமன்றம் நிராகரித்தது இந்தியா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. H1B விசா கட்டணத்தை உயர்த்துவதற்கு மாவட்ட நீதிமன்றம் விதித்த தடையை நீக்க நீதிபதிகள் மறுத்தது ட்ரம்ப் தலைமையிலான அரசு நிர்வாகத்திற்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. ஐநாவின் மனித உரிமைகள் அமைப்பின் தலைவர் வால்கர் டர்க் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் எதிர்ப்பை மீறி 2வது முறையாக மீண்டும் அந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார். இப்பதவியை நீட்டிக்கும் முறை சரியில்லை என்றும் வெளிப்படை தன்மை இல்லை என்றும் கூறி அமெரிக்கா எதிர்ப்பு தெரிவித்தது. இறுதியில் ஐநா விதிகளின்படியே பொதுச் செயலர் முடிவு ஏற்கப்பட்டுள்ளதாக ஐநா விளக்கம் அளித்திருக்கிறது. ரஷ்யா யுக்ரைன் இடையே சனிக்கிழமை நடைபெற்ற வான்வெளி தாக்குதல்களில் இரு தரப்பிலும் சேர்த்து குழந்தைகள் உட்பட 14 பேர் உயிரிழந்தனர். ரஷ்ய ஆக்கிரமிப்பில் உள்ள ஜாப்போரிசியா பகுதியில் சுற்றுலா முகாம்கள் மீது யுக்ரைன் நடத்திய தாக்குதலில் 4 குழந்தைகள் உட்பட 11 பேர் உயிரிழந்தனர். யுக்ரைனின் சுமி பிராந்தியத்தில் ரஷ்யாவின் ட்ரோன் தாக்கியதில் 3 ஓட்டுநர்கள் பலியானார்கள். காங்கோவில் எபோலா தொற்று உயிரிழப்புகள் 1300 கடந்தது. கடந்த மே 15 தொடங்கிய இந்த நோய் பரவலில் மொத்தம் 2973 பேருக்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டது. தற்போது பரவி வரும் பூண்டி புகியோ வகை எபோலா வைரசுக்கு அங்கீகரிக்கப்பட்ட சிகிச்சைகள் எதுவுமில்லை என்பதால் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு மிக குறுகிய காலத்தில் அதிக உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன. ஜெர்மனியின் லோவர் சாக்சனி மாகாணத்தில் கேண்டர்கேசி பகுதியில் வீட்டின் மீது சிறிய ரக விமானம் மோதி விபத்துக்குள்ளானதில் அதில் பயணித்த 2 உயிரிழந்தனர். விபத்து நடந்த நேரத்தில் அந்த வீட்டில் யாரும் உள்ளே இல்லாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 2வது T20 போட்டியில் 90 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இந்திய அணி 2-0 என்ற புள்ளிக்கணக்கில் தொடரை கைப்பற்றி அசத்தியுள்ளது. இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 20 ஓவர்களில் 5 விக்கெட்டுகளை இழந்து 219 ரன்கள் குவித்தது. தொடர்ந்து களமிறங்கிய ஜிம்பாப்வே 7.5 ஓவர்களில் 129 ரன்கள் மட்டுமே எடுத்து ஆல் அவுட் ஆனது. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 2வது T20 போட்டியில் 81 ரன்கள் விளாசியதன் மூலம் ஓராண்டில் சர்வதேச T20 போட்டிகளில் அதிக ரன்களை குவித்த இந்திய வீரர்களில் 783 ரன்களோடு இஷான் கிஷன் 3வது இடத்தை பிடித்தார். இந்த பட்டியலில் 781 ரன்களோடு 3வது இடத்தில் இருந்த விராட் கோலி தற்போது 4வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார். உலகின் முன்னணி கால்பந்து அணிகளில் ஒன்றான பிரேசில் தேசிய அணி இந்தியா வரவிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. குறிப்பாக கொல்கத்தாவில் பிரேசில் அணி ஒரு சர்வதேச நட்பு போட்டியில் விளையாட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. பிரேசில் அணிக்கு இந்திய ரசிகர்கள் அளித்த மிகப்பெரிய ஆதரவு இந்தியாவில் போட்டி நடத்துவதற்கான ஆர்வத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. அர்ஜென்டினா கால்பந்து நட்சத்திரம் லயோனல் மெஸ்ஸி சில மாதம் அணிக்காக விளையாடப் போவதாக அறிவித்துள்ளார். உள்ளூர் ரசிகர்கள் மத்தியில் பிரிவு உபச்சார போட்டியில் விளையாட விரும்புவதாக விருப்பம் தெரிவித்துள்ளார். கால்பந்து உலகக்கோப்பை தொடரின் இறுதிப் போட்டியில் மெஸ்ஸி தலைமையிலான அர்ஜென்டினா அணி ஸ்பெயின் அணியிடம் தோல்வியடைந்தது. புதுக்கோட்டை மாவட்டம் திருவப்பூரில் உள்ள புனித அன்னம்மாள் ஆலயத்தின் 77ஆம் ஆண்டு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் புனித அன்னம்மாளின் திருவுருவ சிலையை வைத்து தேர்ப்பவனி நடைபெற்ற நிலையில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். தூத்துக்குடி உலக புகழ்பெற்ற பனிமய மாதா பேராலய திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்க உள்ள நிலையில் மாதா உருவம் பொறித்த கொடி பவனி விமர்சையாக நடைபெற்றது. முக்கிய வீதிகள் வழியாக மாதா பாடல்களை பாடியபடி கொடியை ஏந்தி பவனியாக சென்ற திரளான பக்தர்கள் அன்னையை வழிபாடு செய்தனர்.
தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் உள்ள புனித சந்தியாகப்பர் ஆலயத்தின் 426வது ஆண்டு திருவிழா தேர்வுமணியில் திரளானோர் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு நடத்தினர். ஆண்டு திருவிழா கடந்த 16ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் நாள்தோறும் காலை மாலை என 2 வேளைகளும் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே கீழத்தானியம்மாவயல் காட்டு ஐயனார் கோவில் ஆடித்தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. மாவயல் காட்டு ஐயனார் வீட்டிருக்க முக்கிய வீதிகள் வழியாக அலங்கரிக்கப்பட்ட தேர் வலம் வந்தது. வழிநடுகிலும் பக்தர்கள் கோலமிட்டு வரவேற்றதோடு ஆங்காங்கே தேங்காய் உடைத்தும் ஐயனாரை வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோயிலில் முளைப்பாரி உற்சவ விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திரளான பெண்கள் பாரம்பரிய உடையில் மங்கள இசை முழங்க தலையில் முளைப்பாரிகளை சுமந்து பக்தி கோஷங்களுடன் ஊர்வலமாக சென்று அம்மனை வழிபாடு செய்தனர்.